ஹாய் ஹலோ. பார்க்குறவங்களுக்கு டெய்லி பார்த்து போர் அடித்தாலும் எனக்கு போர் அடிக்கவே செய்யாத ஒரு டாஸ்க் தான் என்னோடய காந்தாரி மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசை தான். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஒரு பிகினர் அப்படிங்கிறதுனால எனக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா செடிகளும் எல்லா காரியங்களுமே வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிறதில்ல. நிறைய விஷயங்கள் எனக்கு ஃப்ளாப் ஆகி தான் போயிட்டுருக்கு. அதில் எனக்கு பரவாயில்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சது வந்து இந்த காந்தாரி மிளகா தான். நான் வந்து பொதுவாக காந்தாரி மிளகா வந்து 2-3 டேஸ்க்கு ஒருக்கா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. நான் வந்து பழுத்த பழங்கள் மட்டும்தான் பறிக்கிறது. மேக்ஸிமம் பச்சை பறிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த பழுத்தது வந்து எனக்கு வீட்டிலையே போயிடும். ஒரு போர்ஷன் வந்து நான் எங்கள் இன்லாஸ் வீட்டுக்கு கொடுப்பேன், ஒரு போர்ஷன் வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்கு கொடுப்பேன். எக்ஸஸாக இப்போ நமக்கு அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு இல்லை. எக்ஸஸாக நமக்கு கிடைச்சா வந்துட்டு தானே நம்ம கமர்ஷியலாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை. அதனால் எனக்கு வந்து பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இனி நான் ஒரு 6-7 செடிகள்லேருந்து தான் பறிக்கிறது. இனியும் ஒரு 2-3 பிளான்ட்ஸ் வந்து நிற்கிது. ஆனால் எனக்கு என்னோடய வீல் சேரில் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல நிற்கிது. அது எனக்காக வேறு யாரும் பறிக்கிறதும் கிடையாது. அதனால் நான் நினைப்பேன், சரி ஓகே, பழுத்துனாலும் அந்த பழங்கள் அப்படியே கீழே உதிர்ந்து புது புது சின்ன சின்ன செடிகள் வருமே, அப்போ நமக்கு அது நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் உள்ள காய்களை பறிக்கலை அப்படின்னு எனக்கு வருத்தம் கிடையாது. இது எனக்கு வீல் சேர் ஆக்சஸ்லேயே இருக்கனால எனக்கு பறிக்க பிடிக்கும். வேறையும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. நான் அது வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே காட்டுறது தான். இனி புது புது பிளான்ஸ், புது புது ஹார்வெஸ்ட் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் காட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட்டுறதை விட எனக்கு வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த காய்கள் வந்து பழுத்ததும் பச்சையும் எல்லாம் சேர்ந்து. இது வந்து ஒயிட் காந்தாரி வெரைட்டி. இது பிக்கிலெல்லாம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். பயங்கர ஃப்ளேவர் அதுக்கு. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே அந்த வத்தல் மிளகா கூட காய வச்சு பவுடர் பண்ணும்போது இதையும் சேர்த்து, மிளகா பொடி உண்டாக்கும் போது இதையும் சேர்த்து பண்ணுவாங்க. அப்படின்னாலும் கூட ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா காரத்தோடு நல்லா தான் இருக்கும். அப்போது அவ்வளோதான். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக காந்தாரி மிளகா ஹார்வெஸ்ட் இல்லாமல் வேறு ஏதாவது கொஞ்சம் விஷயங்களோட பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் ஹாப்பியாக, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு இருங்க. அவ்வளோதான். பை, டேக் கேர்.